ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே. காக்டெயில் வளர்ப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், காக்டெயில்களுக்கு ஒரு ஃப்ரீயான நம்ம இடம் கொடுக்கணும். கூண்டு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசைக்கு காக்டெயில் வாங்கிட்டு போயிடுறாங்க, முட்டை வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நண்பர்கள் கேட்குறீங்க. அதுக்கு காரணமே நமக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஒரு ஜோடி காக்டெயிலை வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு இடம் சின்ன கூண்டு கொடுத்தீங்கன்னா அது ப்ரீட் ஆகாது. ஏன்னா அது ரெக்கையை விரிக்கிறதுக்குனாச்சும் நம்ம ஒரு இடம் கொடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிப்பாங்க, ரெக்கையை படப்படன்னு அடிக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒரு ஒரு காக்டெயில் பேருக்கு சராசரியாக 2க்கு 1க்கு 1நாச்சும் கொடுக்கணும். இது ரொம்ப சின்ன அளவு. இது பாக்ஸை நீங்கள் வெளியே கட்டுறதா இருந்தால் 2க்கு 1க்கு 1. ஒருவேளை நீங்கள் பாக்ஸை உள்ளே கட்டுறதா இருந்தால் 3க்கு 2க்கு 2க்கு கொடுக்கணும். பெரிய அளவு நீங்கள் கேஜ் கொடுத்தா தான் அந்த காக்டெயில் ஃப்ரீயாக பறந்து திரிந்து இருந்தால் தான் நல்லபடியாக முட்டை வச்சு நல்லா எக்கில் குஞ்சுகளை பொறிச்சு கொடுக்கும். நம்ம சின்ன கேஜை கொடுத்துட்டு அது முட்டை வைக்க மாட்டேங்குது, குஞ்சு பொறிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதே போல் நம்ம வைக்கக்கூடிய இடம், அந்த கூண்டு நீங்கள் பெரிய அளவில் கூடு கொடுத்தாலும் வைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் ஃப்ரீயான அமைதியான இடமா இருக்கணும். காக்டெயில் பறவைகளை பொறுத்தளவுக்கு ஷையான பறவை. நம்ம டெய்லி போய் ஃபீட் பண்ணுறவங்களே நம்மளே திடீர்னு போகும்போது படபடன்னு ரெக்கைகளை அடிச்சுக்கிறோம், பயந்துக்கிறோம், ஓடி போய் பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஷையான பறவையாக இருக்கிறதுனால நம்ம ஒரு அமைதியான இடம் கொடுக்கணும். யாரும் தொந்தரவு பண்ணாத இடமா இருக்கணும். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க போய் அந்த பறவைகளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தனிமையான நீங்கள் இடம் கொடுத்தா தான் அது அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி உங்களுக்கு முட்டை வச்சு குஞ்சுகளை பொறிச்சு கொடுக்கும். அதே மாதிரி நண்பர்களும் ஒரு காக்டெயில் பேர் வாங்கிட்டு போய் விட்ட உடனே பக்கத்தில் ஒரு பாக்ஸை கட்டிடுறீங்க. அப்படி நீங்கள் பக்கத்தில் பாக்ஸ் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸுக்குள்ளே பயந்து உள்ளே போய் உட்காருமே ஒழிய உங்களுக்கு ஒழுங்கான முறையில் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஜோடி நீங்கள் காக்டெயில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்த கொடுத்துட்டு ஒரு 15 நாள் அல்லது 1 மாதம் வரைக்கும் அந்த கூண்டில் நம்ம பாக்ஸ் எதுவுமே செட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த பழகினதுக்கு அப்புறம் தான் நம்ம பாக்ஸை செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் உங்களுக்கு மேட்டிங் ஆகி முட்டை வச்சு சிக்கை பொறிச்சு கொடுக்கும். நம்ம என்ன செய்கிறோம், ஆர்வ கோளாறில் ஒரு காக்டெயில் பேரை வாங்கின உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாக்ஸை வாங்கி கையோடு வாங்கி கட்டி விட்டுறோம். அப்படி கட்டினாலுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முட்டை வைக்காது, குஞ்சு பொறிக்காது. நீங்கள் வாங்கி விட்ட உடனே பாக்ஸை கட்டும்போது அந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் போய் உட்காந்துருக்கும். நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி இப்போதைக்கு காக்டெயில் வாங்கின உடனே பாக்ஸுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கு, ஆனால் முட்டை வைக்க மாட்டேங்குது. எப்படி முட்டை வைக்கும்? அது பயந்து போய் பாக்ஸுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. அதனால் நண்பர்கள் கேஜ் பெரிய லெவலில் கேஜ் கொடுக்கணும். அந்த பறவைகள் ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இடம் அமைதியான இடமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காக்டெயில் ஒரு அமைதியை விரும்பி இது நமக்கு நல்ல இடமா இருக்குது, செட் ஆகிருக்கு, நம்ம முட்டை வைக்கலான்ற ஒரு மைண்டுக்கே அந்த காக்டெயில் வருவாங்க. அதனால் இதெல்லாம் பார்த்து நம்ம ப்ராப்பரான இடத்த கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது தான் அதுக்கு எந்த நேரமும் தினையும் தண்ணீரும் கட்டில் போனும் கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிறணும். இது கம்பல்சரி. அதே மாதிரி ப்ரீடிங்க்கு முன்னாடி கருப்பு கொண்டக்கடலையை நம்ம இரவில் தண்ணியில் ஊற வச்சு கருப்பு கொண்டக்கடலையை கொடுக்கலாம், பச்சை பயிரை கொடுக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் இரவு நேரங்களில் தண்ணியில் ஊற வச்சுட்டு பகலில் நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த பயிர் வகைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி கீரை வகைகளை கொடுக்கலாம். கீரை வகைகளை நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடாது. முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், பசலைக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்தோம்னா மல்லித்தலை இதெல்லாம் கொடுக்கும்போது காக்டெயில் பறவைகள் நல்லா சாப்பிடும். ஆனால் இதை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடாது. டெய்லி கொடுத்தோம்னா ஒரு வகையான கல்ச்சர் மாதிரி கழியும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, வாரத்துக்கு ஒரு 3 நாளோ இந்த மாதிரி கீரை வகைகளை சேர்த்துக்கிறணும். அதே போன்று இந்த காக்டெயில் பறவைகளுக்கு கேரட்டு, பீட்ரூட்டு இது போன்ற விஷயங்களை துருவி நம்ம வச்சோம்னா அதையும் எடுத்துக்கிடுவாங்க. அதையுமே தினந்தோறும் வைக்காமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, வாரத்துக்கு 2 நாளோ இந்த மாதிரி பிரித்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முறையில் எக்கு வச்சு 4-5 எக்கு வச்சாலுமே 4 குஞ்சை பொறிச்சு தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதே போன்று காக்டெயில் பறவைகளுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சூரியகாந்தி விதையை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களேன்னு நினச்சி நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸை அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸை அதிகமாக எடுத்துக்கிருச்சுன்னா அவங்க முட்டை வைக்க மாட்டாங்க. ஏன்னா கொழுப்பு கட்டி அடைச்சிக்கிறோம். கொழுப்பு கட்டி அடைச்சிக்கிருச்சுன்னா மேட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு முட்டை வைக்காது. இதுதான் கொழுப்பு கட்டி. ஒருவேளை உங்கள் காக்டெயிலுக்கு கொழுப்பு கட்டி அடைச்சிருச்சு, இது சரி செய்வது என்னவென்றால்
நீங்கள் வந்து சூரியகாந்தி விதையை வந்து கொடுக்குறத நிப்பாட்டிடுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தினை வைக்கிறீங்கன்னா தினையில் வந்து கொஞ்சோண்டு நெல்லை கலந்து நீங்கள் அதில் வைக்கலாம். நெல்லை சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு கொழுப்பு கட்டி கரையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி கொழுப்பு கட்டி கரைஞ்சதுக்கப்புறம் மேட்டிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முட்டை வைக்கும் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு, காக்டெயில் வளர்ப்பு, ஃபின்சஸ் வளர்ப்பு இது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தகவலில் யாஸ்மாக்கிங்.